In this video, we are going to identify the centroid for the complex shape given. ஒரு காம்ப்ளெக்ஸ் ஷேப் கொடுத்துருப்பாங்க. அந்த ஷேப்க்கு சென்ட்ராய்ட் பாயிண்ட் எப்படி ஃபைண்ட் பண்ணுறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். லெட் மீ சால்வ் த ப்ராப்ளம். A semicircular area is removed from a trapezium as shown in figure. சம்மில் ஒரு ட்ரெப்பீசியம் கொடுத்துருக்காங்க. அதோட பேஸ் என்ன அப்படின்னா 40 + 40 80 mm. அதோட ரைட் ஹேண்ட் சைடோட ஹைட் என்ன அப்படின்னா 60 mm. அதோட லெஃப்ட் ஹேண்ட் சைடோட ஹைட் என்ன அப்படின்னா 30 mm கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த என்டையர் ஷேப்லேருந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு செமி சர்க்கிள் ஷேப், அதாவது 40 mm டயமீட்டர் இருக்க ஒரு செமி சர்க்கிளை கட் பண்ணி ரிமூவ் பண்ணியிருக்காங்க. ரிமைனிங் இருக்கிற இந்த ஷேப்க்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சென்ட்ராய்ட் பாயிண்ட் ஜி பாயிண்ட் எங்கே இருக்குது அப்படிங்கிறதான் ஃபைண்ட் பண்ண போகிறோம். டிட்டர்மைன் தி சென்ட்ராய்ட் ஃபார் த ரிமைனிங் ஏரியா. லெட் மீ சால்வ் த ப்ராப்ளம் நவ். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த காம்ப்ளெக்ஸ் ஷேப்பை சிம்பிள் ஷேப்பாக என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா செப்பரேட் பண்ணிக்கணும். இப்போ இந்த காம்ப்ளெக்ஸ் ஷேப் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த இடத்துல ஒரு லைன் ட்ரா பண்ணேன் அப்படின்னா எனக்கு எப்படி டிவைட் ஆகும் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகிருக்கும், இங்கே ஒரு ரெக்டாங்கிள் ஃபார்ம் ஆகிருக்கும், இங்கே ஒரு செமி சர்க்கிள் இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ரெக்டாங்கிள் ஆட் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் ஒரு ட்ரையாங்கிள் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஓவரால் ஷேப்லேருந்து ஒரு செமி சர்க்கிளை கட் பண்ணி எடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு ரிமைனிங் ஷேப் கிடச்சிடும். ஸோ தெர் ஆர் 3 டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ், சிம்பிள் ஷேப்ஸ். ஒன்று என்ன அப்படின்னா ரெக்டாங்கிள், 2 என்ன அப்படின்னா ட்ரையாங்கிள், 3 என்ன அப்படின்னா செமி சர்க்கிள். இந்த செமி சர்க்கிள் மட்டும் ரிமூவ் பண்ணணும், ரெக்டாங்கிளும் ட்ரையாங்கிளும் ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த மாதிரி நான் பூலியன் ஆப்ரேஷன் பண்ணேன் அப்படின்னா எனக்கு இந்த காம்ப்ளெக்ஸ் ஷேப் கிடைக்கும். ஃபைன். இப்போது இண்டிவிஜுவலாக இருக்கிற ஒவ்வொரு சிம்பிள் ஷேப்புக்கும் எந்த பாயிண்ட் சென்டர் ஆஃப் கிராவிட்டி பாயிண்ட் அப்படிங்கிறத ஃபைண்ட் பண்ணணும், சென்ட்ராய்ட் பாயிண்ட் அப்படிங்கிறத ஃபைண்ட் பண்ணணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ரெக்டாங்கிள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரெக்டாங்கிளோட சென்ட்ராய்ட் பாயிண்ட் எங்கே இருக்கும் அப்படின்னா அதோட இன்டர்செக்ஷன் ஆஃப் டயகனலோட இன்டர்செக்ஷன் எங்கே இந்த இடத்துல இருக்குது. அப்போது அந்த இடத்துல என்ன இருக்கும் அப்படின்னா அதோட சென்ட்ரல் கிராவிட்டி பாயிண்ட் இருக்கும். ஸோ அந்த பாயிண்ட்டை என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா G1 அப்படின்னு மார்க் பண்ணிக்கிறேன். அந்த பாயிண்ட் எங்கே இருக்கும் அப்படின்னா அதோட டோட்டல் ஹைட்டோட பாதி 15 mm. அதே மாதிரி அதோட டோட்டல் வித்தோட பாதி, டோட்டல் வித் வந்து 80 mm அப்படின்னா 40 mm. ஸோ இந்த இடத்துல என்ன இருக்கும் அப்படின்னா G1 அப்படிங்கிற பாயிண்ட் இருக்கும். ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா ட்ரையாங்கிளுக்கு எந்த இடத்துல அந்த கிராவிட்டி பாயிண்ட் இருக்கும் அப்படின்னா அதோட பேஸில் ஹைட்டில் இதோட பீக் பாயிண்டில் இருந்து 1/3 ஆஃப் டிஸ்டன்ஸில் என்ன இருக்கும் அப்படின்னா இருக்கும். அதே மாதிரி பேஸில் இருந்து 1/3 ஆஃப் டிஸ்டன்ஸில் உங்களுக்கு சென்ட்ரல் கிராவிட்டி பாயிண்ட் இருக்கும். அதாவது சென்ட்ரல் கிராவிட்டி பாயிண்ட் G2. இந்த G2 எங்கே இருக்கும் அப்படின்னா இதோட ஹைட் என்னென்னு பாருங்கள். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா டோட்டல் ஹைட் 60 கொடுத்துருக்காங்க, இது வரைக்கும் 30. ஸோ ரிமைனிங் டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னா 30 mm தான் ஹைட்டு, சரிங்களா? ஸோ ரிமைனிங் டிஸ்டன்ஸ் ஹைட் ஆஃப் த ட்ரையாங்கிள் என்ன அப்படின்னா 30 mm. ஸோ இது என்ன இருக்கும் அப்படின்னா 1/3 ஆஃப் 30. அதே மாதிரி வித்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ட்ரையாங்கிளோட பேஸ் என்ன அப்படின்னா 80 mm. ஸோ 80 mm அப்படின்னா இந்த டிஸ்டன்ஸ் என்னவாக இருக்கும் அப்படின்னா 1/3 ஆஃப் 80 இருக்கும். ஸோ இந்த டிஸ்டன்ஸ் என்னவாக இருக்கும் அப்படின்னா 1/3 ஆஃப் 80. ஸோ அந்த பாயிண்ட் என்ன அப்படின்னா ட்ரையாங்கிளோட சென்ட்ராய்ட் பாயிண்ட். அதே மாதிரி செமி சர்க்கிளோட சென்ட்ராய்ட் பாயிண்ட் எந்த இடத்துல இருக்கும் அப்படின்னா பேஸில் ஹரிசாண்டலில் அதோட டயமீட்டர் பார்த்தீங்க அப்படின்னா 40 mm. டயமீட்டரோட பாதி அங்கே என்ன இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு சென்ட்ராய்ட் பாயிண்ட் இருக்கும். ஹைட் என்ன இருக்கும் அப்படின்னா பேஸ்லேருந்து சென்ட்ராய்ட் பாயிண்ட்கான ஹைட் வந்து 4r/3π அப்படிங்கிற டிஸ்டன்ஸில் இருக்கும். நம்ம இனிஷியலாக எல்லா சிம்பிள் ஷேப்புக்கும் எந்த பாயிண்ட் வந்து சென்ட்ராய்ட் பாயிண்ட் அப்படிங்கிற இனிஷியல் ஸ்டடி பண்ணிக்கணும். எல்லா காம்ப்ளெக்ஸ் ஷேப்புக்கும் சிம்பிள் ஷேப்ஸ் தான் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா பில்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. லைக் ஒரு ஸ்கொயரு, ரெக்டாங்கிள், ட்ரையாங்கிள், ரைட்டாங்கிள் ட்ரையாங்கிள், செமி சர்க்கிள், குவார்ட்டர் சர்க்கிள், இந்த மாதிரி வேரியஸ் சிம்பிள் ஷேப்புக்கு எந்த பாயிண்ட் எந்த பிளேஸில் வந்து சென்ட்ராய்ட் பாயிண்ட் இருக்குது அப்படிங்கிறத இனிஷியலாக ஸ்டடி பண்ணிக்கணும். அது தெரிஞ்சால் தான் நம்ம காம்ப்ளெக்ஸ் ஷேப்புக்கு அதை அப்ளை பண்ண முடியும். ஓகே, இப்போ இந்த செமி சர்க்கிளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல அதோட சென்ட்ராய்ட் பாயிண்ட் இருக்கும். இது தேர்ட் ஷேப் அப்படிங்கிறதுனால G3ன்னு வச்சுக்கிறேன். இதோட டிஸ்டன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரேடியஸ் அப்படிங்கிறது டயமீட்டர்/2. டயமீட்டர் 40 mm, அது என்ன அப்படின்னா 20 mm இருக்கும். தென் இதோட ஹைட் எந்த இடத்துல இருக்கும் அப்படின்னா 4r/3π அப்படிங்கிற டிஸ்டன்ஸில் இருக்கும். 4r/3π அப்படின்னா 4 இன்ட்டு ரேடியஸ் வந்து 20 mm டிவைட் பை வந்து அப்படின்னா 3π. இந்த டிஸ்டன்ஸில் உங்களுக்கு அந்த G3 அப்படிங்கிற பாயிண்ட் இருக்கும்.
தென் இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா நமக்கு சென்ட்ராய்ட் பாயிண்ட் ஃபைண்ட் பண்ணுறதுக்கான ஃபார்முலா எக்ஸ் பார் இஸ் ஈக்குவல் டு x1a1 ப்ளஸ் ஆர் மைனஸ் x2a2 ப்ளஸ் ஆர் மைனஸ் x3a3 டிவைட் பை a1 ப்ளஸ் ஆர் மைனஸ் a2 ப்ளஸ் ஆர் மைனஸ் a3. இதே மாதிரி தான் என்ன அப்படின்னா ஒய் பார் இருக்கும். இந்த x1 அப்படிங்கிறது என்ன, x2 அப்படிங்கிறது என்ன, x3 அப்படிங்கிறது என்ன அப்படின்னா x1 அப்படிங்கிறது ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த ரெஃபரன்ஸ் ஆக்சிஸ் ஃபார் G1 பாயிண்ட், அதுதான் x1. அதே மாதிரி G2 பாயிண்ட்டுக்கு x2, இதே G3 பாயிண்ட்டுக்கு x3. இது எல்லாமே என்ன அப்படின்னா த டிஸ்டன்ஸ் பிட்வீன் தி சென்ட்ராய்ட் பாயிண்ட் ஆஃப் இண்டிவிஜுவல் ஷேப் டு த ரெஃபரன்ஸ் ஆக்சிஸ். இந்த ரெஃபரன்ஸ் ஆக்சிஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னா ஷேப்போட பேஸில் எக்ஸ் ஆக்சிஸ் மார்க் பண்ணிக்கணும், லெஃப்ட் ஹேண்டில் வந்து என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா ஒய் ஆக்சிஸ் மார்க் பண்ணிக்கணும். நார்மலாக சம்மில் கொடுத்துருக்க மாட்டாங்க. அப்படி கொடுக்காத பட்சத்தில் பாட்டமில் எக்ஸ் ஆக்சிஸும் லெஃப்ட் சைடில் ஒய் ஆக்சிஸும் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா எடுத்துக்கலாம், ரெஃபரன்ஸ் ஆக்ஸாக எடுத்துக்கலாம். அந்த ஆக்சிஸில் இருந்து ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் தான் என்ன அப்படின்னா எக்ஸ். இதே ஒய் பார் கண்டுபிடிக்கிறப்போ உங்களுக்கு y1 y2ன்னு வரும். அது என்ன அப்படின்னா வெர்டிக்கல் டிஸ்டன்ஸ் ஃபார் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, ஃபார் செகண்ட் பாயிண்ட்டு, ஃபார் தேர்ட் பாயிண்ட். ஏரியா A1 A2 A3 அப்படிங்கிறது அந்த பர்டிகுலர் ஷேப்போட ஏரியா. சரிங்களா? இந்த டிஸ்டன்ஸும் ஏரியாவும் தெரிஞ்சிச்சு அப்படின்னா நமக்கு சென்ட்ராய்ட் பாயிண்ட் ரொம்ப ஈஸியாக என்ன பண்ணிடலாம் அப்படின்னா ஃபைன் பண்ணிடலாம். ஸோ ரெஃபரன்ஸ் ஆக்சிஸ் நான் பேஸில் எக்ஸ் ஆக்சிஸும் லெஃப்ட் சைடில் ஒய் ஆக்சிஸும் மார்க் பண்ணிக்கிட்டேன். சப்போஸ் சம்மில் டிஃப்ரெண்ட் ஆக்சிஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அந்த ஆக்சிஸை ரெஃபரன்ஸாக வச்சு தான் டிஸ்டன்ஸ் ஃபைன் பண்ணணும், சென்ட்ராய்டும் ஃபைன் பண்ணணும். ஃபைன். இப்போ நம்ம ஒவ்வொரு இண்டிவிஜுவல் ஷேப்பாக x1 x2 x3 y1 y2 y3 என்ன அப்படிங்கிறத கேல்குலேட் பண்ணுவோம். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு ஷேப் ஒரு டேபிள் காலம் மாதிரி ஃபார்ம் பண்ணிக்கிட்டேன். அந்த ஷேப்பை ஒரு காலம்லையும் எக்ஸ் வேல்யூ ஒய் வேல்யூ ஏரியா வேல்யூவை ஒவ்வொரு காலமாகவும் நான் என்ன பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா எடுத்துக்கிட்டேன். மொத்தம் 3 ஷேப் இருக்குது. ஸோ 3 ஷேப்புக்கும் தனித்தனியாக பார்க்குறேன். ஸோ இந்த மாதிரி டேபிள் காலம் மெத்தடில் நீங்கள் ஃபாலோ பண்ணி சம் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக சம்ம முடிக்கிற மாதிரி இருக்கும், கன்ஃபியூஸ் ஆகாது. ஸோ என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஷேப் எடுக்கிறேன். ஃபஸ்ட்டு ஷேப் என்ன அப்படின்னா ரெக்டாங்கிள். ரெக்டாங்கிளோட பேஸ் பார்த்தீங்க அப்படின்னா 80 mm, ரெக்டாங்கிளோட ஹைட் பார்த்தீங்க அப்படின்னா 30 mm. நம்ம வேணால் அந்த ஓவரால் டயக்ராமை கூட செக் பண்ணி பார்த்துக்கலாம். அதாவது ரெக்டாங்கிளோட பேஸ் பார்த்தீங்க அப்படின்னா 40 + 40 80, ரெக்டாங்கிளோட ஹைட் பார்த்தீங்க அப்படின்னா 30. இது வரைக்கும் தான் நமக்கு அந்த ஷேப்பை எடுத்திருக்கோம். இது பார்த்தீங்க அப்படின்னா லெஃப்ட் எக்ஸ்ட்ரீமில் ஒய் ஆக்சிஸ் இருக்குது, பாட்டமில் வந்து எக்ஸ் ஆக்சிஸ் இருக்குது. அதே மாதிரியே எடுத்துக்கிட்டோம். பாட்டமில் எக்ஸ் ஆக்சிஸு, லெஃப்ட்டில் வந்து ஒய் ஆக்சிஸ் இருக்க மாதிரி எடுத்துக்கிட்டோம். இப்போ இதில் சென்ட்ராய்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா width by 2 height by 2 அந்த இடத்துல இருக்கும். அதாவது இந்த டிஸ்டன்ஸ் வந்து 40, இந்த டிஸ்டன்ஸ் வந்து 30ல் பாதி 15. சரிங்களா? இப்போ x1 என்ன அப்படின்னா ஒய் ஆக்சிஸ்லேருந்து சென்ட்ராய்ட் பாயிண்ட்டுக்கு உள்ள தூரம் தான் என்னது x1. அது என்ன அப்படின்னா 40. ஸோ 40 மார்க் பண்ணிக்கிட்டேன். அதாவது டோட்டல் வித்தில் பாதி மார்க் பண்ணியாச்சு. அதே மாதிரி y1 என்ன அப்படின்னா எக்ஸ் ஆக்சிஸ்லேருந்து பாயிண்ட்டுக்கு உள்ள தூரம் தான் y1 வெர்டிக்கல் டிஸ்டன்ஸ். அது என்ன அப்படின்னா டோட்டல் ஹைட்டோட பாதி. ஸோ டோட்டல் ஹைட் வந்து 30, 30ல் பாதி என்ன அப்படின்னா 15. ஸோ நீங்கள் மார்க் பண்ணிங்க அப்படின்னா திஸ் ஒன் இஸ் 80/2, தட் இஸ் 40. இது என்ன அப்படின்னா 30/2, தட் இஸ் 15 mm. ஏரியா என்ன அப்படின்னா இதோட ஏரியா பேஸ் இன்ட்டு ஹைட் 80 × 30. ஸோ 80 × 30 பார்த்தீங்க அப்படின்னா 2400 mm². ஸோ இது எல்லாமே எக்ஸும் ஒய்யும் எம்எம்மில் இருக்குது, ஏரியா வந்து mm² இருக்க மாதிரி என்ன பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா மார்க் பண்ணிக்கிட்டேன். இது முதல் ஷேப்க்கு. இதே மாதிரி ரெண்டாவது ஷேப் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இருக்குது. ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் எங்கே இருக்குது அப்படின்னு பாருங்கள். ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் வந்து இதுதான் அந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். இதோட லெஃப்ட் பாயிண்ட் வந்து லெஃப்ட் சைடில் உள்ள எக்ஸ்ட்ரீம் வந்து ஒய் ஆக்சிஸில் டச் ஆகிருக்கு. ஹரிசாண்டல் ஆக்சிஸ்லேருந்து 30 mm ஹைட் தள்ளி தான் என்ன இருக்குது அப்படின்னா இதோட பேஸ் இருக்குது. ஸோ அதே மாதிரி நான் என்ன பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா ட்ரையாங்கிளை ட்ரா பண்ணிக்கிட்டேன். இதோட பேஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஹரிசாண்டல் ஆக்சிஸ்லேருந்து 30 mm தள்ளி இருக்கிற மாதிரியும் லெஃப்ட் எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட் ஒயில் இருக்க மாதிரியும் என்ன பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா ட்ரா பண்ணிக்கிட்டேன். ஸோ இதோட பேஸ் வேல்யூ ட்ரையாங்கிளோட பேஸ் வேல்யூ என்ன அப்படின்னா 80, ட்ரையாங்கிளோட ஹைட் வேல்யூ என்ன அப்படின்னா 30. தென் இதோட சென்ட்ராய்ட் பாயிண்ட் எந்த இடத்துல இருக்கும் அப்படின்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி பேஸோட 1/3 ஆஃப் டிஸ்டன்ஸு, ஹைட்டோட 1/3 ஆஃப் டிஸ்டன்ஸு. பேஸ் வந்து 80, ஸோ 80/3, ஹைட் வந்து 30, ஸோ 30/3. அந்த இடத்துல என்ன பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா சென்ட்ராய்ட் பாயிண்ட்டை மார்க் பண்ணிக்கிட்டேன். ஆனால் எக்ஸுங்கிறது என்ன அப்படின்னா ஆக்சிஸில் இருந்து அந்த பாயிண்ட்டுக்கு உள்ள தூரம். சரிங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மொத்த தூரம் வந்து 80 mm. இந்த தூரம் வந்து என்ன அப்படின்னா 80/3. ஸோ ரிமைனிங் வேணும் அப்படின்னா 80 - 80/3 போட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடச்சிடும், ரிமைனிங் உள்ள டிஸ்டன்ஸ் கிடைக்கும். ஸோ x2 இஸ் நத்திங் பட் டோட்டல் டிஸ்டன்ஸ் 80 - 80/3. அதுதான் என்ன அப்படின்னா நமக்கு ரிமைனிங் டிஸ்டன்ஸ். ஸோ 80 - 80/3 என்ன வருது அப்படின்னா 53.3 mm. ஸோ x2ஓட வேல்யூ 53.3
3 mm. தென் y2ஓட வேல்யூ என்ன அப்படின்னா எக்ஸ் ஆக்சிஸ்லேருந்து அந்த பாயிண்ட்டுக்கு உள்ள வெர்டிக்கல் டிஸ்டன்ஸ். எப்படி பார்க்கலாம் அப்படின்னா இப்போ இதுலேருந்து இது வரைக்கும் என்ன அப்படின்னா 30 mm. இந்த டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னா 30/3. ஸோ 30 + 30/3 30 + 30/3 ரெண்டையும் ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடச்சிரும், டோட்டல் டிஸ்டன்ஸ் கிடச்சிரும். அகைன் சொல்கிறேன், இந்த டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னா 30 mm, இந்த டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னா 30/3. ஸோ டோட்டல் வேணும் அப்படின்னா 30 + 30/3 அதுதான் வந்து ஒய்யோட வேல்யூ. ஸோ இந்த டிஸ்டன்ஸ் y2 அதோட வேல்யூ 30 + 30/3 போட்டோம் அப்படின்னா ஆன்சர் 40 mm. ட்ரையாங்கிளோட ஏரியா என்ன அப்படின்னா ஆஃப் இன்ட்டு BH, ஆஃப் இன்ட்டு பேஸ் இன்ட்டு ஹைட். ஸோ ஆஃப் இன்ட்டு பேஸ் வந்து 80 mm, ஹைட் வந்து 30 mm. 30 அடித்தோம் அப்படின்னா 40 ஆயிரும். ஸோ 40 × 30 1200. தட்ஸ் இட். ஸோ இதோட எக்ஸ் பாயிண்ட், ஒய் பாயிண்ட் அண்ட் தென் ஏரியா வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. தேர்ட் ஷேப் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா தேர்ட் ஷேப் வந்து செமி சர்க்கிள். செமி சர்க்கிள் எந்த பிளேஸில் இருக்குதுன்னு பாருங்கள். எக்ஸ் ஆக்சிஸ்க்கு மேலேயே தான் இருக்குது. லெஃப்ட் சைட்லேருந்து 40 mm தள்ளி, ஒய் ஆக்சிஸ்லேருந்து 40 mm தள்ளி 40 mm டயமீட்டர் இருக்க ஒரு செமி சர்க்கிள் இருக்குது. அதே மாதிரி நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா ட்ரா பண்ணிக்கிறேன். அதாவது ஒய் ஆக்சிஸ்லேருந்து 40 mm தள்ளி 40 mm டயமீட்டர் இருக்கிற ஒரு செமி சர்க்கிள் ட்ரா பண்ணியாச்சு. ஃபைன். இப்போது இதோட சென்ட்ராய்ட் பாயிண்ட் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதோட சென்ட்ராய்ட் பாயிண்ட் அதோட பேஸில் பார்த்தீங்க அப்படின்னா டயமீட்டரில் பாதி இடத்துல இருக்கும். அதாவது இந்த தூரம் என்ன அப்படின்னா ரேடியஸ் 20 mm. சரிங்களா, 20 mm. நான் அதை கூட மார்க் பண்ணிக்கிறேன், இந்த இடத்துல மார்க் பண்ணல. இந்த தூரம் என்ன அப்படின்னா ரேடியஸ் 20 mm. தென் ஹைட் என்ன இருக்கும் அப்படின்னா பேஸ்லேருந்து 4r/3π அப்படிங்கிற டிஸ்டன்ஸில் இருக்கும். ஃபைன். நமக்கு என்ன தேவை, x1 y1 வேல்யூ வேணும். x1 அப்படிங்கிறது ரெஃபரன்ஸ் ஆக்சிஸ்லேருந்து பாயிண்ட்டுக்குள்ள தூரம். ஸோ ஆல்ரெடி ஒரு 40 mm இருக்குது. 40 mm அதுக்கப்புறம் ஒரு 20 mm. ஸோ 40 + 20 பார்த்தோம் அப்படின்னா 60 mm. அதுதான் வந்து நம்மளோட எக்ஸ் வேல்யூ. அதாவது தேர்ட் ஸ்டெப் அப்படிங்கிறதுனால x3. ஸோ x3 வேல்யூ என்ன அப்படின்னா 40 + 20 டோட்டலாக என்ன அப்படின்னா 60 mm. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா ஒய் வேல்யூ. ஒய் வேல்யூ அப்படிங்கிறது எக்ஸ் ஆக்சிஸ்லேருந்து உள்ள வெர்டிக்கல் டிஸ்டன்ஸ். அது ஈக்குவல் டு 4r/3π தான். ஸோ 4r/3π அப்படியே போட்டுக்கலாம். ஆறுங்கிறது என்ன அப்படின்னா நமக்கு 20 mm செமி சர்க்கிளோட ரேடியஸ். ஸோ 4 × 20/3π அப்படிங்கிறது 8.5 mm. ஏரியா என்ன அப்படின்னா சர்க்கிளோட ஏரியா வந்து என்ன அப்படின்னா πr². அப்போது செமி சர்க்கிளுக்கு ½ πr². ஸோ ½ πr² ஏரியா ஃபார்முலா போட்டோம் அப்படின்னா 628.3 mm கிடைக்குது. ஸோ இப்போ நம்ம 3 இண்டிவிஜுவல் ஷேப்புக்கும் x1 x2 x3 y1 y2 y3 எல்லாமே கண்டுபிடிச்சாச்சு. அதே மாதிரி a1 a2 a3 ஏரியா வேல்யூவும் கண்டுபிடிச்சாச்சு. அதை என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம டேரெக்டாக சென்ட்ராய்ட் ஃபார்முலாவில் அப்ளை பண்ணலாம். சென்ட்ராய்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சென்ட்ராய்ட் பாயிண்ட் எக்ஸ் பார் அண்ட் ஒய் பார். எக்ஸ் பாருக்கான ஃபார்முலா x1 a1 ± x2 a2 ± x3 a3. எத்தனை ஏரியா வருதோ அத்தனை ஏரியா. நமக்கு 3 ஷேப் தான் அப்படிங்கிறதால 3 காம்பனண்ட் தான் இருக்குது. 4 காம்பனண்ட் அப்படின்னா 4 எலமெண்ட் வரும். சரிங்களா. இதை ± என்ன அப்படின்னா ஏரியாவை ஆட் பண்ணுறீங்களா இல்லை வந்து ரிமூவ் பண்ணுறீங்களா. நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு ரெக்டாங்கிள் ஆட் பண்ணுவோம், அதுக்கு மேலே ஒரு ட்ரையாங்கிளை ஆட் பண்ணுவோம். இந்த ரெண்டும் ஆட் பண்ணுவோம். செமி சர்க்கிளை என்ன பண்ணுவோம் அப்படின்னா ரிமூவ் பண்ணுவோம். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ப்ளஸ் ரெக்டாங்கிள் ஆட் பண்ணணும், ரெக்டாங்கிள் ஆட் பண்ணணும், ட்ரையாங்கிள் ஆட் பண்ணணும், செமி சர்க்கிளை ரிமூவ் பண்ணணும். ஸோ ப்ளஸ் ப்ளஸ் மைனஸ், கீழேயும் ப்ளஸ் ப்ளஸ் மைனஸ். சரிங்களா. இது x1 வேல்யூ, x2 வேல்யூ, x3 வேல்யூ. x1 x2 x3ங்கிறது முதல் ஷேப்போட x வேல்யூ வந்து x1, ரெண்டாவது ஷேப்போட x வேல்யூ x2, மூணாவது ஷேப்போட x வேல்யூ x3. அந்த வேல்யூ அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். தென் 3 ஷேப்போட ஏரியா வேல்யூ, 3 ஷேப்போட ஏரியா வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா ஆன்சர் 41.1 mm எக்ஸோட வேல்யூ, எக்ஸ் பாரோட வேல்யூ. இதே மாதிரி ஒய் பாருக்கு எக்ஸுக்கு பதிலாக ஒய் போட்டுக்க வேண்டியதான். அதே தான் ஷேப்பை ஆட் பண்ண போகிறீங்க, செமி சர்க்கிளை மட்டும் ரிமூவ் பண்ண போகிறீங்க. ஸோ ப்ளஸ் ப்ளஸ் மைனஸ், மைனஸ்ங்கிறது இந்த செமி சர்க்கிள் தேர்டு ஷேப்பை வந்து ரிமூவ் பண்ணுறதுனால மைனஸ் போட்டிருக்கோம். தென் ஒய்யோட வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு முதல் ஷேப்போட ஒய் வேல்யூ y1, ரெண்டாவது ஷேப்போட ஒய் வேல்யூ y2, மூணாவது ஷேப்போட ஒய் வேல்யூ y3. சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் 26.5 mm. ஸோ உங்களோட சென்ட்ராய்ட் பாயிண்ட் எக்ஸ் பார் அண்ட் ஒய் பார் பாயிண்ட் எடுத்திங்க அப்படின்னா 41.1 ஹரிசாண்டல், 26.5 என்ன அப்படின்னா வெர்டிக்கல். அதாவது ரெஃபரன்ஸ் லைன்லேருந்து 41.1, ஹைட் என்ன அப்படின்னா 26.5. அந்த இடத்துல தான் என்ன இருக்கும் அப்படின்னா இந்த ஓவரால் ஷேப்புக்கான centroid point இருக்கும். அவ்வளோதாங்க. So this is how we can identify the centroid point for the given complex shape. Thank you.